ரப்புல் இஸ்ஸத் கல்பை மாத்த போதுமானவன். நீங்க நேர்மையா விரும்பினா, நீங்க ஹலாலா இருந்தா, எல்லாமே இருந்தா, நீங்க கேட்கிற துவா என்ன உங்களுக்கு அதை சொன்னாதான் விளங்கும். சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆக மாட்டாதான் அடுத்ததெல்லாம் ரெடி ஆயிருவாங்க நிஜமாக. அதனால சொல்றேன், ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு நலவை நாடி அல்லது அவன் நலவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். சூரா கஸஸ் 28வது அத்தியாயம் 25. நிறைய பேசுறாரு. ரெண்டு பொம்பளைகள் வந்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கிறது. ஒரு இளைஞருக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? உதவி செய்ய தோணும். வீட்டுல இளைஞர் பாஞ்சு போப்ப உமா சொல்ல, உனக்கு தேவையாடா இதெல்லாம், இப்படிலாம் போகணுமா? அது இளமையோட பண்பு. போய் கேட்கிறாரு, என்னம்மா அவங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இளைஞர் அவசரமா பேசிடுவான். கொஞ்சம் வயசு போனா யோசிச்சு பார்ப்போம், இது நல்லமா இல்லையா? இளைஞர் அதெல்லாம் யோசிக்க மாட்டான், வாக்கு உடனே கொடுப்பான். ரெடியா? ரெடி. ஜமாத் நாளைக்கு போமா, ரெடி. அது என்ன அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் என்ன, அதெல்லாம் இல்ல. இளமை சிம்பிளாக பயன்படுத்தலாம். உலகத்துல உங்களுடைய பவரை சிம்பிளா பயன்படுத்தலாம். பிரபாகர் ஒரு வார்த்தை தான் சொன்னான், தமிழன் இல்லாத நாடு இல்லை, தமிழனுக்கு நாடு இல்லை, தமிழனுக்கு நாடு வேண்டும், ரெடியான்னு கேட்டான். கை தூக்கினது 80 வயசு அல்ல, இளைஞர்கள். பேனா பிடித்த கைகள், பல்கலைக்கழகத்தில் பேனா பிடித்த கைகள் துப்பாக்கி பிடிக்க ரெடியானார்கள். தமிழனுக்கு நாடு செய்வோம் என்று முன் வந்தார்கள். அந்த உணர்வு மைசூருக்கும் உங்களுக்கு எல்லாம். ஏன்? அதான் இளமை. இளமை முதுமையில கொஞ்சம் தூக்கம் போகும், கஷ்டம். அது முதுமை, இது இளமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசுறான். என்ன கேக்குறாங்க? ஷேഖுனா கபீர், எங்க பாப்பா வயசாலி, அவருக்கு வரையலாது. அது ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசுகிறான். சுப்ஹானல்லாஹ். சூரா கஸஸ் 25. ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹயாய். என்ன சொல்றான் அல்லாஹ்? லவ், காதல் ஸ்டோரி. எவ்வளவோ ஸ்டோரி இருக்குது. காதலை அல்லாஹ் பேசுறான். காதலில் எந்த பகுதி ஹலால் என்று அல்லாஹ் பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா? போயிட்டாங்க. போயிட்டு வாப்பட்ட சொன்ன உடனே அல்லாஹ் ஒரு வசனம், ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்களா, ஒரு ஆள் திரும்பி வந்தாங்களா? ஒரு பொம்பளை புள்ள வீட்டுல போய் என்னமோ வாப்பட்ட கூட சொல்றான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்? ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவர் வந்தார். சரி, ஓகே, ஒருவர் வந்தார். அப்படி எல்லாம் முடிக்கல. தம்ஷி அலா இஸ்திஹயாய், வெட்கத்தோட நடந்து வந்தார். ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே நடந்து வந்தான் என்று சொல்லுவார். என்ன சொல்ல போகிறார்? ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க வாப்பா தைரியமா அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறான்? இளைஞர் அவர் நல்லா இருந்தால், அவர் அல்லாஹ்விடம் கேட்டால், உங்களுக்கு இந்த பெண் வேணும் என்று கேட்டா, நீங்கள் நேர்மையாக நின்றா அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்குவான். நீங்கள் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் இலகுவாக்குவான். அல்லாஹ் உங்களோட ரொம்ப நெருக்கமாக நிற்கிறார். நீங்கள் கையேந்தினால் அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவான். ரப்பல் இஸ்ஸத் உங்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மென்டாலிட்டி எப்படி? அந்த பெண், அவர் சும்மா தான் பேசினார், அவர் நேர்மையானவர். அந்த பெண்ணுக்கு அந்த பலம் பிடித்து விட்டது. வீட்டுல போய் என்னமோ பேசிருப்ப போல, வாப்பா சரி நீ போய் கூட்டி வாமா. ஒரு ஆள் அனுப்புறாங்க. ரெண்டு பேர் வந்தார்கள் ஆட்டுக்கு தண்ணி கொடுக்க. வாப்பா அவங்க மகளை நம்பி இருக்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆள் வந்தாங்க. ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹயா, வெட்கத்தோட வந்தார். காலத் வந்து சொன்னாங்க, இன்ன அபி யதுஉக லியஜ்ஸியக அஜ்ர மா ஷகைத லனா. எங்க வாப்பா உங்களை கூப்பிட்டாரு, எங்களுக்கெல்லாம் அந்த தண்ணி எடுத்து கொடுத்தீங்க தானே அந்த இதுல கால்நடைக்கு, அதனால அதுக்கு கூலி தர எங்க வாப்பா உங்களை கூப்பிட்டாரு, வர்றீங்களா அப்படின்றாங்க அந்த பொம்பளை. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன சொல்றான்? ஒரு பெண்ணு வெட்கத்தோட நடந்து வந்தால், ஒரு ஆண் அவர் கேட்ட துஆவோட, அவர் தேவையோடு இருக்கிறார். என்ன கேட்டார்? ஊரை விட்டு வந்துட்டார், மதியம்ல இருந்து இங்க வந்து ஒரு இணல தேடுறாரு. இத நல்லது செஞ்சுட்டாரா? இணல தேடி கேட்கிறார். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ தரக்கூடிய நல்லதில் தேவை உள்ளவனாக நிற்கிறேன், நீ தரக்கூடிய நல்லதில் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். அந்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஸஸுக்கு முன்னாடி சொல்றான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நான் ஃபகீர், தேவை உள்ளவன், நீ தரக்கூடிய நல்லதில் தேவை உள்ளவனாக நிற்கிறேன். அவருக்கு என்ன இல்ல? அவருக்கு என்ன இல்ல? அந்த இளைஞனுக்கு என்ன இல்ல? வீடு இல்ல, அவருக்கு யார் இல்ல? ஊரை விட்டு உம்மா, தாத்தா, தம்பி எல்லாத்தையும் விட்டு வந்திருக்க. குர்ஆன் சொல்லக்கூடிய குடும்பத்தானே சொல்லலாம். குர்ஆன் என்னது? தாத்தா ஒன்று இருந்தாங்க, தம்பி ஹாரூன் இருக்கிறாரு, உம்மா இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு, ஹதீஸ்ல இம்ரான் பாப்பா இருக்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றார். வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு வீடு வேணும், அவருக்கு லவ், அன்பு வேணும், அன்பு வேணும், அங்க குடும்ப பாசம். அவர் ஒரு ஆக்சிடென்ட், அதாவது ஒருத்தர் குத்திட்டு வந்துட்டாரு, அவருக்கு என்னெல்லாம் வேணும்? அவருக்கு சாப்பாடு வேணும், அவருக்கு தொழில் வேணும், அவருக்கு அன்பை பார்க்கிற குடும்பம் வேணும். அவர் ரப்பல் இஸ்ஸத்திடம் ஒரு துஆ கேட்டார். எப்படி இளைஞன் அல்லாஹ் விரும்புறான் பாருங்க. நபி இல்ல அவர், அவர் என்ன நபி இல்ல. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ தரக்கூடிய நன்மையில் தேவை உள்ளவனாக நிற்கிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவரை சந்தோஷப்படுத்தினார். ஒரு மனுஷன் ஒரு கொலையை செஞ்சுட்டு அப்படியே போய் ஒரு நாடை தாண்டி இந்தியாவுல போய் ஒரு ஆள் மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிற நேரம் அவரை எதால கூல் பண்ணலாம்? ஒரு இளைஞர். ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹயா, வெட்கத்தோட ஒரு பெண் அங்கே நடந்து வந்தார். ஒரு இளைஞனுக்கு மறந்துரும் வேர்ல்ட். ஓ வண்டர்ஃபுல், ரியலி. அதான் ஒரு இளைஞனுக்கு நடக்கிறதுங்களா? போ,
அவருக்கு வந்து கூப்பிட்டா அவர் என்ன பண்றாரு? சரி, அங்க சொல்றாங்க இங்க பாப்பா கூப்பிடுறாரு உங்களுக்கு கொஞ்சம் கூலி தரது. ஃபலம்மா ஜாவுல் கஸ்ஸ வகஸ்ஸ அலைஹி கஸஸ். பாப்பாட்ட வர்றாரு. கூட்டி வர்ற நேரம் அந்த பெண்ணுக்குள்ள கல்புல ஒரு பெரிய இது எதுவுமே பண்றாரு இல்லே, நேர்மையான ஆளாச்சு போல, நியாயமா ஒரு கேலி ஒரு ஜோக் ஒரு வேற சூப்பர் நல்ல மனுஷன் போல அவங்க கண்டெடுத்துட்டாங்க. வந்த உடனே பாப்பாட்ட இவர் சொல்றாரு ஃபலம்மா ஜாவு கஸ்ஸ வகஸ்ஸ அலைஹி கஸஸ் قال لا تخف. அவருடைய கதையை சொல்றாரு. என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க? இப்பதான் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அவர் சொல்ல தகஃப், பயப்படாதீங்க, நஜௌத மினல் கௌமி ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து தப்பிட்டீங்க, நோ ப்ராப்ளம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷன் சொல்றாரு நான் கொலையை செஞ்சுட்டு ஸ்ரீலங்கால இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். தேடுவான் போ இது போ. உனக்குதா மாமாவை போறாரு, மர்மவன் குவாலிஃபிகேஷன் தெரியுமா? கொலை பண்ணினது. உனக்குதா என்ன சொல்றாரு? எனக்கு உம்மா பாப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் ஒரு கொலையை பண்ணிட்டேன், அதனால மதியனுக்கு வந்தேன், எனக்கு கூடி இல்ல. கூடி இல்லையா? ஓகே பரவாயில்ல, வேற என்ன இல்ல? இப்படி நிறைய சொல்லுவார் இல்லையா? லா தகஃப், கவலைப்படாதீங்க. காலத்தி ஹதாஹுமா, மறுபடி எல்லாம் சொல்றான். ரெண்டு பொம்பளையில ஒரு பொம்பளை பிள்ளை. யா அபத்தி யா அபத்தி, யா அபி வேற அபத்தி வேற. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்க பிள்ளைகளை அபத்தி என்று கூப்பிட வைக்கணும். என்ன இரக்கம் பாசம், கொட்டினா அபத்தி தாவரும். யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. அருமை தந்தை என்பது டிரான்ஸ்லேஷன் இல்ல, அது ஒரு அன்பு. யா அபத்தி இஸ்தஅஜிர்ஹு, பாப்பா வேலை கெடுங்களேன். எப்படி துடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? பாப்பா வேலை கெடுங்களேன். இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். பாப்பா வேலை கெடுக்கிறவல்ல ரொம்ப சூப்பரான ஆள். ரெண்டு விஷயத்தை கக்கிட்ட ஒரு பெண் ஒரு ஆண்ட ஆசைப்படுறது, அல் கவி அல் அமீன். யா பாப்பா பலசாலி, அவர் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ரப்பல் இஸ்ஸத் எடுத்து காட்டுறான். இளைஞர்களே, திருக்குர்ஆன் உங்களை மயக்கும். அல்லாஹ்வுடைய வேதத்துக்குள்ள வாங்க. எந்த இளைஞர்களை நாங்க உண்டாக்கணும்? யார உண்டாக்கணும்? என்ன? இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். பாப்பா நேர்மையானவர், நேர்மையானவர். ரெண்டு என்ன? நம்பகமானவர். அதாவது நேர்மையான நம்பக அமீன், நம்பகமானவர், நம்பிக்கை. அப்படி வீட்டுக்கு வர காட்டி ஒண்ணுமே பண்ணில போல அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு கவி. வேலைக்கு எடுக்கிறேன்னா இப்படி ஒரு ஆள் தான் பாப்பா. சுப்ஹானல்லாஹ். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? ஒரு இளைஞன் கேட்ட துவா, அவர் நாடு விட்டு போயிட்டாரு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவரை அரவணைக்கிறான். அவருக்கு ஒரு வீடு வேணும், அவருக்கு வாழ இடம் வேணும், அவருக்கு லாங்குவேஜ் லுகா மொழி பிரச்சனை. ஏன்னா நான் உங்களுக்கு புறம் நீங்க டீப்பா படிக்கிறேன்னா நீங்க புறம் விளங்கு. அவங்க வாப்பா சொல்ற வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நிறைய பிரச்சனை இருக்கு இந்த டைம்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏதோ இலகுபடுத்திட்டான். கிட்டால போற லாங்குவேஜ் ரெண்டுமே அரபியும் ஹீப்ரு. அதனால புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஏதோ சொல்லிட்டாங்க. சொன்னா அவங்க வாப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பொம்பளை புள்ள வந்து பாஞ்சு பேசுறான். கால இன்னி உரீது அன் உன்கி ஹக்க இஹ்தப்னத்தைய ஹாத்தைனி. இந்த ரெண்டு பிள்ளைகள்லயும் ஒரு பிள்ளை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர விரும்புறேன். சுப்ஹானல்லாஹ். ஒரு இளைஞன் போய் நான் ஒரு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், நீ வராது, இந்த பக்கத்துக்கே வராது, புள்ளைகள் ரெண்டும் இருக்குது, கொலைகாடு. அவங்க வாப்பட கல்வை யாரு மாத்தினது? யாரு மாத்தினது? மூசா ஓபன் டைம் கிளியரா பேசுறார். ஒரு இளைஞன் ஓபனா பேசுவார், ஒரு ஓபனா பேசுவார். அந்த பேச்சில் ஆக்சிடென்ட்டாக மர்டர் நடந்துச்சு, பிளான் பண்ணி இல்ல. அவர் ஒரு கொலைகாரன் இல்ல, அவர் நேர்மையா பேசுறார், உணர்வா பேசினார். ரப்புல் இஸ்ஸத் அவருடைய நாக்குக்கு பலத்தை கொடுத்தான், உலகத்தில் எவனுக்கும் கொடுக்க இயலாது. ரப்பு உங்களை விரும்பினால் நீங்கள் யார் எந்த ஊர் என்பதல்ல வித்திய விஷயம். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தால் அவன் உங்களை கண்ணியப்படுத்துவான், உங்களுடைய நாவுகளை அசைக்க வைப்பான், உங்கள் பாதங்களை ஸ்திரப்படுத்துவான். ரப்புல் இஸ்ஸத் என்னையும் உங்களையும் விரும்புகிறான், இளமையை விரும்புகிறான். இளமையில் ஒரு மனிதன் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அந்த இது வேணாம், படம் வேணாம், கூத்து வேணாம் என்றால் அல்லாஹ் உங்களை அரவணைப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரெல்லாம் இல்ல? மதியனுக்கு வரப்போகல யாரெல்லாம் இல்ல? பாப்பா இல்ல, உம்மா இல்ல, தம்பி தாத்தா யாருமே இல்ல. எல்லாத்துக்கும் மேலாக அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்த மாட்டாங்களா? ஒரு மனுஷன் தனியா வாழுவான், கெட்டியா போட்டு இருந்தா ரோட்ல திரியாரு தானே, 4 பேர் கூப்பிடுறாங்க தானே, அவர் அறிமுகமா இருந்திருப்பாரு இல்லையா? அப்படின்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு பயந்து தானே வந்தாரு. ஏன்? கொன்றுவாங்கன்னு பயந்தாரு, கொன்றுவாங்கன்னு பயந்தாரு. இளைஞன் செய்வான், செஞ்ச பிறகு பயம் வரும். ஓகே, வந்த பிறகு இளைஞனுக்கு தேவை. அவர் நபியா? இப்ப நபியில கல்யாணம் முடிச்சு போல நபி இருக்குதா? என்ன நபி இல்ல. ரப்புல் இஸ்ஸத் எதை சொல்லி காட்டுறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியான பகுதியா? இல்ல. அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ் நேசிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து கேட்ட உடனே இப்பதான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போய் மரத்துக்கடியில் உட்கார்ந்தார். யா அல்லாஹ் ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ் நீ தரக்கூடிய நன்மையில் தேவை உள்ளவனாக நிற்கிறேன். என்ன நன்மை? பொண்டாட்டி, புள்ள, ஊடு, வாசல், ஜாப் எல்லாம் ஓடுதுவாங்கல. அல்லாஹ் அங்கே இருக்கிறான். எப்படி அல்லாஹ் கொடுக்கறான் அந்த ஜாப்? எப்படி கொடுக்கலாம்? ஜாப் வேணுமா? ஓகே. போன உடனே அவங்க வாப்பா பேசுறாரு, ஹத்தனி அலா அன்த அஜ்ருனி ஸமானிய ஹிஜஜ். 8 வருஷங்கள் குர்ஆன்ல வரல, 8 வருஷம் வரல. ஸமானிய ஹிஜஜ் இதுதான் அரபி, நல்லா விளங்குங்க. ஹஜ் நடக்குது. அப்ப இந்த மனிதர் பேசுறாரு, 8 ஹஜ்ஜிகள் வேலை செய்யுங்க. 8 ஆண்டுகள் இல்ல. ஹஜ் எங்க? ஹிஜஜ் எங்க யூஸ் பண்ணுவாங்க? அரபிகளோட பூமியில.
அரபிகளோட பூமியில தான் ஹஜ் என்ற வாசகம் பயன்படுத்தப்படும். ஷமானிய ஹஜ், ஷமானிய சனா இல்ல 8 வருடங்கள் என்று அல்லாஹ் சொல்லல, சினீன் என்று சொல்லல, 8 வருடங்கள் என்று அல்லாஹ் யூஸ் பண்றான். ஹஜ் 8 ஹஜ்ஜுகள். இப்ப என்ன கிடைச்சிட்டு அவங்க வாப்பா குவாலிஃபிகேஷன் கேட்கிறார், ஊடி இல்ல, ஒன்றுமே இல்ல, உறவினர் இல்ல, எப்படி கல்யாணத்தை நடத்துறது? யாருமே இல்லை. இவர் யார் எவரனே தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. இவர் இப்பதான் வந்திருக்கிறார். அதுவும் இங்க இருந்து போய் ஒருத்தர் வந்து இந்தியாவுல கல்யாணம் முடிக்கிறாரு. விளக்குதா? சம்மதிக்க மாட்டாங்க நிறைய பேர். பாகிஸ்தான் பொண்டாட்டியா ஸ்ரீலங்காவிலே தேட வேண்டியதானே, தேவை அங்கெல்லாம் போறது. நிறைய பேர் அங்கே இருக்க மாட்டாங்க. இவர் கல்யாணம் முடிக்க போற அரபி மனைவி தான் தேர்ந்தெடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து எல்லாம் நடக்க போகுது. இப்ப என்ன நடக்க போகுது? 8 வருஷம் வேலை கிடைக்க போகுது. ஓ, பெர்மனன்ட் ஜாப் 8 இயர்ஸ். மாஷா அல்லாஹ். ஒரு மாசம் தள்ளிட்டு அடிக்கிறது இல்ல, 8 இயர்ஸ். அதை விட கூட வேலை செய்யலாம். ஃபைன் அத்தம்த அஷரன் ஃபமின் இந்தக. நீங்க 10னா உங்களுக்கு விளங்குதா? ரைட், நான் விரும்பிட்டேன். பாப்பா உடனே சொல்றாரு, ஏன் ஒரு மகளுக்கு உங்களை கல்யாணம் முடிச்சு தர விரும்பிட்டேன். இப்போ என்ன கிடைக்க போகுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? அன்பு, பாசம். அடுத்து என்ன கிடைக்க போகுது? என்ன? சாப்பாடு. 8 ஆண்டுகள் பெர்மனன்ட், டெம்பரரி இல்ல, பெர்மனன்ட் ஜாப். எல்லாத்துக்கும் மேலாக பாதுகாப்பு. ஒரு அற்புதமான ஊடு. அவங்க வாப்பா யாரு? சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹி மினஸ் சாலிஹீன். என்னை சாலிஹானவரில் ஒருவராக நீங்க பாப்பீங்க என்கிறார். சாலிஹான குடும்பம். சுப்ஹானல்லாஹ். எதையுமே சர்ச் பண்ணல. மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மை இல்ல, அல்லாஹ் உங்களை விரும்புவான். இந்த பருவம் அப்படி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் வல்லாஹி நீங்கள் கையேந்தினால் அல்லாஹ் பக்கம் திரும்பி ஒரு முதியவர் கையேந்தியோட விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களை விரும்புறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படியே போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பிறகு பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற ஒரு பகுதி. நான் என்ன சொல்ல வர்றேன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தது யார்? பொண்டாட்டியா அவரா? யாரு? அவர் தேர்ந்தெடுக்கல, அவங்க மனைவி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க என் கணவனா மாறணும். அவங்க சாடமாடைய ஒரு பெண்ணு நேரடியா வந்து, வாப்பா இவரை கல்யாணம் முடிக்கவா? துடிச்சு ஒரு பெண்ணு பேசுற நேரம் அவங்க வாப்பாக்கு என்ன புரியுது? இவக்கு வேணும் போல. விளங்குதா? நான் கேட்கிறேன், இப்படி உடனே ஒருத்தர் தண்ணியை கொடுத்தாராம், கொண்டாந்தாராம், சொன்ன உடனே கல்யாணம் நடக்குமா? ரப்புல் இஸ்ஸத் கல்பை மாத்த போதுமானவன். நீங்க நேர்மையா விரும்பினா, நீங்க ஹலாலா இருந்தா, எல்லாமே இருந்தா, நீங்க கேட்கிற துவா என்ன உங்களுக்கு அதை சொன்னாதான் விளங்கும். விளங்குதா? சில பேருக்கு காதல் சக்சஸ் ஆக மாட்டாதான் அடுத்ததெல்லாம் ரெடி ஆயிருவாங்க ஜிதுமாக்கு. அதனால சொல்றேன், ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு நலவை நாடின அல்லது அவன் நலவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஹராத்தை விடணும். ரொம்ப ஈஸி. அல்லாஹ் மேக்ஸ் ஈஸி. அல்லாஹ் ஈஸி ஆக்கிடுவான் உங்களுக்கு. ஈஸி. விளங்குதா? அவன் போடுற மாதிரி, படத்துல போடுற மாதிரி எக்கச்சக்கமா கஷ்டம் எல்லாம் பட தேவையில்லை. நபி போகிறார், அவர் சொன்னதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இல்ல நாங்க பெரிய ஃபேமிலி தெரியுமா, நான் அந்த ஃபேமிலி ஒன்றுமே சொல்லல, ஊரோட்டு வந்தேன்னு சொல்றாரு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கல்பை சேஞ்ச் பண்ணுவான். இப்ப பாருங்க, உங்களுடைய பணி, உங்களோட நண்பர்கள் இருக்கிறாங்களே, அவர்களோட போய் தொழுகைக்கு அழைக்கணும். நான் அழைக்கிறத விட நீங்க அழைக்கிறது எடுப்படும். ஏண்டா, நான் மேடையில இருந்து அழைக்கலாம், உங்க நண்பர்கள் உங்களோட இருப்பாங்க, வாங்க சொல்லுவாங்க, அவுலியா குஞ்சண்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பலத்தை தருவான். அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை தருவான். நீங்க பாப்பீங்க, சுப்ஹானல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். எனக்கு இப்படி அல்லாஹ் உங்களோட அடிமைத்தனத்தையும் விரும்புறான், அடிமைத்தனத்தை விரும்புறான். அதனோட நீங்க ஓவரா போயிட்டீங்கன்னு வைங்க, இளைஞர்கள் அவசரமா என்ன விட்டு ஆளுல நினைப்பாங்க, நஊது பில்லாஹ், அல்லாஹ் அழிச்சிருவான். விஷயத்தை பாருங்க.